தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். சட்டப்பேரவை தலைவர் அப்பாவுவை நீக்க அதிமுக கொண்டு வந்துள்ள நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான வாக்கெடுப்பு இன்று நடைபெறுகிறது. சட்டப்பேரவையில் அதிக நேரம் பேச அனுமதிக்கவில்லை, பேசுவதை தொலைக்காட்சியில் காட்டவில்லை என்று குற்றம் சாட்டி பேரவை தலைவர் அப்பாவு மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் ஜனவரி மாதம் கொடுத்தார். இந்த தீர்மானம் இன்று விவாதத்திற்கு வருகிறது. இதுபோன்று சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கடந்த 2017ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. அப்போதைய சபாநாயகர் தனபால் நடுநிலையாக செயல்படவில்லை என்று குற்றம் சாட்டிய திமுக அவரை அப்பதவியிலிருந்து நீக்கும் தீர்மானத்தை கொண்டு வந்தது. அந்த வாக்கெடுப்பில் எதிர்த்து வாக்களித்தவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததால் தீர்மானம் தோல்வி அடைந்தது. சபாநாயகரை நீக்க கோரும் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பின் போது முன்னெடுக்கப்படும் அவை நடவடிக்கைகளே ஒரு மிகப்பெரிய அரசியல் நிகழ்வாக இருக்கும். அவை கூடியதும் சபாநாயகர் திருக்குறளை வாசித்து பேரவையை துவக்கி வைப்பார். பின்னர் மறைந்த MLAக்கள் உள்ளிட்டோருக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து கேள்வி நேரம் நடைபெறும். அதன் பின்னர் நடைபெறும் நேரமில்லா நேரத்தில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் தனது தீர்மானத்தை வாக்கெடுப்புக்கு விடும்படி கோருவார் அல்லது வாக்கெடுப்புக்கு நேரம் குறிக்கும்படி கோரலாம். தீர்மானம் வாக்கெடுப்புக்கு எடுக்கப்படும் பட்சத்தில் தனது இருக்கையிலிருந்து சபாநாயகர் வெளியேறி விடுவார். பின்னர் துணை சபாநாயகர் அல்லது அவை நடத்துவோர் பெயர் பட்டியலில் உள்ளவர் சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்து வாக்கெடுப்பு நடத்துவார். ஒருவேளை வாக்கெடுப்பு நடத்த வேறு நேரம் குறிக்கப்பட்டிருந்தால் அந்த நேரத்தில் தனது இருக்கையிலிருந்து எழுந்து அவையை விட்டு சபாநாயகர் வெளியேறி விடுவார். அதன் பிறகுதான் கொண்டு வந்த தீர்மானத்தின் மீது எதிர்க்கட்சி துணைத் தலைவர் விவாதத்தை முன்னெடுப்பார். அதற்கு முதலமைச்சர் அல்லது அவை முன்னவர் பதிலளித்து பேசுவார்கள். பின்னர் இந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்புக்கு விடப்படும். ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க என்று கூறும்படி அவையை வழிநடத்துபவர் உறுப்பினர்களை கேட்டுக் கொள்வார். இந்த ஒட்டுமொத்த குரலையும் கணக்கிட்டு தீர்ப்பு வழங்கப்படும். தீர்மானம் தோற்றுவித்தால் மீண்டும் தனது இருக்கையில் அமர்ந்து அலுவல்களை கவனிக்க சபாநாயகருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்படும். ஒருவேளை எண்ணி கணக்கிடும் டிவிஷன் முறையில் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வந்தவர் கோரினால் நேரம் குறிக்கப்பட்டு அவையின் அனைத்து நுழைவு வாயில்களும் அடைக்கப்படும். அந்த நேரத்தில் வெளியே சென்றவர்கள் அமைச்சராக இருந்தாலும் சரி, MLAவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவைக்குள் நுழைய முடியாது. தமிழக சட்டப்பேரவையில் ஆளுங்கட்சி வரிசையில் 3, எதிர்க்கட்சி வரிசையில் 3 என மொத்தம் 6 டிவிஷன்கள் உள்ளன. ஒவ்வொரு டிவிஷனிலும் உள்ள MLAக்களை எழுந்து நிற்க செய்து அவர்களின் வாக்குகளை சட்டப்பேரவை செயலாளர் பதிவு செய்து எண்ணி கணக்கிட்டு அவையை வழிநடத்தும் துணை சபாநாயகரிடம் அளிப்பார். அதனை வைத்து தீர்மானத்தின் முடிவை துணை சபாநாயகர் அறிவிப்பார். தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம்.